தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் நல்வாழ்வுத்துறை. இந்த டிபார்ட்மெண்ட்டில் எங்கே வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸில் தான் வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மக்கள் நல்வாழ்வுத்துறையில் என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், டிஸ்பென்சர், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 15 விதமான பதவிகள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 8th 10th டிப்ளமோ எனி டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கோங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 15 விதமான பதவிகள் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. அப்போ ஆட்களை எப்படி தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்லி இன்டர்வியூ தான். எந்த ஒரு எழுத்து தேர்வும் இந்த வேலைவாய்ப்பு கிடையாது. சேலரி பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக உங்களுக்கு 60,000 வரைக்கும் மாத சம்பளம் வழங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 26/2/2024 தான் லாஸ்ட் டேட். தபால் மூலிமா அப்ளை பண்ணலாம், இல்லை டேரெக்டாக கொண்டு போய் சப்மிட் பண்ணலாம். 2 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். தாராளமாக நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கமெண்ட்லேயும் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பின் பண்ணியிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணுங்கள். உள்ளே போய் கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மகளே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். மேலே நீங்கள் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்கன்னு மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல மறக்காமல் உங்களுடைய ஃபோட்டோவை ஒட்டிக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கடுத்தது கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல விண்ணப்பதாரரின் பெயர், இந்த இடத்துல அவங்களுடைய தந்தை பெயர் அல்லது கணவர் பெயர் எந்த பெயரை மென்ஷன் பண்ணுமோ பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பிறந்த தேதி மற்றும் வயது என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது கல்வி தகுதி சான்றிதழுடன் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கூடவே மார்க் ஷீட்டு வைக்கணும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஆதார் எண், அதுக்கும் ப்ரூஃப் வைக்கணும். அதோட எண் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல கைபேசி எண், உங்கள் மொபைல் நம்பர், ஒன்றுக்கும் மேற்பட்ட மொபைல் நம்பர் இருக்குன்னா மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல மின் அஞ்சல் முகவரி, உங்களுடைய இமெயில் ஐடியை மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சாதி, மதம் மற்றும் வகுப்பு, இது மூணையுமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. என்ன ரிலீஜியன், அதே மாதிரி எந்த கம்யூனிட்டி, அதில் என்ன கேஸ்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல முன் அனுபவம் ஏதேனும் இருந்துச்சு அப்படின்னா ப்ரூஃபோட நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது உங்களுடைய முகவரி, அதுக்கான ப்ரூஃப் பார்த்திங்கன்னா என்னென்ன வைக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல என்ன அட்ரஸுங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. என்ன அதுக்காக ப்ரூஃப் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை, குடும்ப அட்டை, வருவாய் அலுவலரிடம் பெறப்பட்ட இருப்பிடச் சான்று, இதில் ஏதாவது ஒன்று ப்ரூஃபாக வைங்க. இந்த இடத்துல இடம் மற்றும் தேதி, உங்கள் ஊர் பேர் மற்றும் நீங்கள் என்றைக்கு அனுப்புகிறீங்கிற தேதி இந்த இடத்துல கையொப்பம் மறக்காமல் போடுங்க. கீழே குறிப்பு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வச்சு அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் மறக்காமல் உங்கள் கையெழுத்தை போட்டு அனுப்புங்க. போடாமல் அனுப்பிச்சிட்டிங்கன்னா கம்பல்சரி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ போட்டு அனுப்புங்க. அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். அதை மேலே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 15 விதமான பதவிகளை அறிவிச்சிருக்காங்க. ஓகே, என்னென்ன வேலை வாய்ப்புகள்னு கடகடன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். அதில் 2 விதமாக கேட்டகரி சொல்லியிருக்காங்க. எனி டிகிரி வித் பிஜி டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை கம்ப்யூட்டர் கிராஜுவேட்டே நீங்கள் படிச்சிருந்தீங்கனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் சேலரி மட்டும் வேரி ஆகுது. 10,000 13,500 மல்டி பர்பஸ் ஒர்க்கர் 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 8,500 உங்களுக்கு சம்பளம். அதுக்கடுத்தது ஆடியோ மெட்ரிஷியனுக்கான வேலை வாய்ப்பு. இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா 12th முடிச்சிருக்கணும். சயின்ஸ் குரூப்பில் தான் நீங்கள் 12th முடிச்சிருக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா 1 year சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து படிச்சிருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ மெட்ரியில் படிச்சிருக்கோங்க. அப்ளை பண்ணால் 17,250 சேலரி. ஸ்பீச் தெரபிஸ்ட், இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஹியரிங் எய்ட், இதே ரிலவெண்ட் ஃபீல்டில் நீங்கள் எம்எஸ்சி இல்லை பிஎஸ்சி, அதாவது ஸ்பீச் பேத்தாலஜி ஆர் தெரப்பி படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம். 17,000 சம்பளம். அதுக்கடுத்தது ஃபிசியோதெரபிஸ்ட். இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும். ஃபிசியோதெரபிஸ்ட் கூடவே 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். 13,000 சம்பளம். ஹாஸ்பிட்டல் குவாலிட்டி மேனேஜர், இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கணும். ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹெல்த் மேனேஜ்மெண்ட், மாஸ்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த், இதில் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம். 60,000 சம்பளம். டிஸ்பென்சர், டிப்ளமோ இன் ஃபார்மசி படிச்சிருக்கணும். 750 ஒரு நாளைக்கு சம்பளம். மல்டி பர்பஸ் ஒர்க்கர், 8th பாஸ் பண்ணிக்கணும். ஒரு நாளைக்கு 300 உங்களுக்கு சம்பளம். ஆயுஷ் டாக்டர், இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்எம்எஸ் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இல்லை எம்டி படிச்சிருந்தாலும் சரி, சித்தாவில் 1 to 2 years ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. 40,000 சேலரி.
தெரபிக்ஸ் அசிஸ்டன்ட் இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ நர்சிங் தெரபி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 15,000 ரூபாய் சம்பளம் சொல்லியிருக்காங்க. அதே ஆயுஷ் டாக்டர் சேம் அதே கேட்டகரியில் தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் பிஎஸ்எம்எஸ் இல்லை எம்டி சித்தாவில் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 40,000 ரூபாய் சம்பளம். டிஸ்பென்சர் டிப்ளமோ ஃபார்மசி சித்தார் ஆயுர்வேதா படித்தவங்க அப்ளை பண்ணலாம். இல்லை இன்டெகிரேட்டட் ஃபார்மசி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 15,000 ரூபாய் சம்பளம். இந்த எல்லா வேலை வாய்ப்புக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வயது 35. எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி மினிமம் 18 மேக்ஸிமம் 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மற்றும் கீழ்கண்ட ஆவண நகல்களுடன் மேலே குறிப்பிட்டுள்ள மாவட்ட நலவாழ்வு சங்க அலுவலகத்தில் அன்று 26/2/2024 பிற்பகல் 3 மணிக்குள் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வைக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கல்வி தகுதி சான்று, இருப்பிட சான்று, சிறப்பு தகுதி சான்று மற்றும் சாதி சான்று இது எல்லாத்தையுமே வச்சு அனுப்பணும். அனுப்ப வேண்டிய முகவரி மேலேயே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அனுப்ப வேண்டிய முகவரி துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம், பல்துறை அலுவலக வளாகம், பிளாக் எண் 1, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறம், தேனி 625531ங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் தபால் மூலியமாவோ இல்லை நேரிலேயோ கொண்டு போய் சப்மிட் பண்ணணுங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் டீட்டெயில்ஸுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.